சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் கையில வேலோட வந்திருக்கீங்க? இது அறுபடை வீடு, முருகனோட வேல், வெற்றிவேல் வீரவேல்னுவாங்க. அந்த முருகருக்கு உண்டான விஷயங்களுக்காக இங்கே ஒரு சட்டமன்றத்திற்காக வேட்புமனு தாக்க வந்திருக்கேன். எந்த தொகுதி சார்? என்னோட ஹோம் டவுன் என்னோட அணைக்கட்டு தொகுதி, வேலூர் மாவட்டம். ஸோ ஆனால் இங்கே 234 தொகுதிக்கும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் தொகுதியாக என்னோட முக்கியமான தொகுதியாக நான் பிறந்த மாவட்டம் அணைக்கட்டு, அதை கேட்குறேன். ஏற்கனவே நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சோளிங்கரில் இருந்தேன். அங்கே ரோப்கார் வசதியெல்லாம் பொதுமக்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதனால் இரண்டாவது ஆப்ஷனாக சோளிங்கரை இருக்கிறோம். மூன்றாவதாக நான் தற்போதைய என்னோட பூவிருந்தவல்லி வீடு பக்கத்தில் மதுரவாயில் தொகுதி, அதுவும் அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய வசிக்கின்றார்கள். அதே போல் ஒரு பிரபலமான மக்களுடைய நல்ல அறிமுகமான மண் என்ற முறையில் பல்வேறு பணிகளை ஆக்கப்பூர்வமான செஞ்சதுனால ஸோ இந்த 3 தொகுதியை நான் ஹையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். மதுரவாயில் சொன்னீங்கல்ல சார்? ஆமாம். அதில் குறிப்பாக என்ன பிரச்சனைகள் சார்? இது வரைக்கும் தீராத பிரச்சனைகள்னா என்ன? அங்கே நிறைய இந்த குப்பைகள், அதாவது கழிவுகள், அங்கே பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அந்த குப்பை, அந்த சாக்கடை நாற்றம், நீர் வெளியேற்றம், இதெல்லாம் அங்கே பாதிப்பு அடையுது. ஸோ அதனால் முதல்ல சுத்தமான ஒரு சட்டமன்ற தொகுதியாக அந்த மதுரவாயிலை நான் முதல்ல கொண்டு வருவேன். ஏன்னா சுகாதாரம் முக்கியம். சுகாதாரம் சரியாக இல்லைன்னா மக்களுக்கு நிறைய நோய்கள் வரும். ஸோ முதல்ல மக்கள் நல்லபடியாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் வாழ்ந்தால் தான் அவங்க போய் வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஸோ அதற்கு நான் முன்னுரிமை அளிக்கின்றேன். அதே போல் தண்ணீர், குடி தண்ணீர், இது மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்டோம். முதல்ல சுகாதாரம், குடி தண்ணீர் மற்றும் அவருடைய வாழ்வாதாரம், இதற்காக நான் முன்னுரிமை கொடுப்பேன். சார், இப்போ சத்தியமூர்த்தி பவன்ல நிறைய பேரை நம்ம காங்கிரஸ் தொண்டர்களை பார்க்க முடியுது. ரொம்ப ஆர்வமா விருப்ப மனு தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, சமூக வலைத்தளங்கள்ல காங்கிரஸ் ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, வலுவான கட்சி, இன்னும் கூட ஏன் தனித்து நிற்க முடியல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அப்படியெல்லாம் அதாவது காங்கிரஸ் கட்சின்றது 141 வருஷ வரலாறு. நேற்று தான் அந்த பிறந்த நாள் கூட நம்ம சமீபத்தில் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சின்றது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடல்ல ஒரு தண்ணியில சொம்பு எடுத்து ஊத்திட்டா கடலே காணாம போன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாநிலங்கள் நாங்கள் தொய்வாக இருக்கின்றோம். ஆனால் இருந்தாலும் காங்கிரஸுக்கு என்று ஒரு பாரம்பரியம் உள்ளது. பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தது. அதாவது நேரு தான் நம்முடைய இந்திய நாட்டின் முதல் பிரதமர். தன்னுடைய ஆனந்த பவனத்தை தானமாக கொடுத்தார் காங்கிரஸ் கட்சிக்காக. அப்போது அதனுடைய மதிப்பு ஏறத்தாழ 2000 கோடி. அப்போதையே அதனுடைய மதிப்பு 2000 கோடியை தன்னுடைய சொந்த வீட்டை காங்கிரஸ் கட்சி நாட்டுக்காக அர்ப்பணித்தது. அதே போல உயிர் நீத்தவர்கள், இந்த கட்சிக்காக ஒவ்வொரு ரத்தத்தையும் சிந்தியவர் யார் என்று சொன்னால் முதலில் அன்னை இந்திரா காந்தி மிக கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே போல மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி படுபயங்கரமாக வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டார் ஸ்ரீபெரும்புதூரில். இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி என்று இருக்கின்ற பொழுது வெளியில பாத்தீங்கன்னா எவ்வளவு கட்சி இருக்கலாம். ஆனா இன்னும் இருக்கிற கட்சியில யாரும் கட்சிக்காக உயிர் நீத்தவங்க யாரும் கிடையாது. கட்சிக்காக உயிரம் கொடுத்து கட்சியை உயிர் பித்தவர்கள் யாரும் கிடையாது. டிஎம்கேவோட கன்ஃபார்ம் கூட்டணி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான் இருக்கும். பட் அதே நேரத்துல எங்க கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ், அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் யார் பங்கு தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை தொண்டனுடைய கருத்து. இதுவரைக்கும் இப்ப ஏன் சார் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இப்ப விஜய் சொன்னதுக்கு பிறகு இந்த வார்த்தை என்பது தீவிரமாக இருக்கிறதா? இல்ல விஜய் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, எங்களுக்கு நிறைய இடத்துல கால்ஸ் வருது. ஏன் அதிமுக இருந்து பழனிசாமி அவர்களே எங்களை கூப்பிட்டாங்களே, அப்ப எங்களை அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி மறுத்துட்டாங்க. ஆனால் காலத்தின் கட்டாயம் 50 ஆண்டுக்கு மேலாக இங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இல்லை. அப்ப இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், 1996 ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ரஜினிகாந்த் தலைமையில அப்ப வரணும். அப்போது நாங்கள் இழந்தோம். அதே போல 2006 மைனாரிட்டி அரசாக திமுக இருந்த போது அன்றைக்கு காங்கிரஸ் எந்த விதமான நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தது. அப்போது கலைஞர் அவர்கள் 5 மந்திரிகளுக்கு கொடுக்க தயாராக இருந்தார். 5 மந்திரிகள் தயாராக இருந்தார். அந்த லிஸ்ட்ல நான் 3வது அறநிலையத்துறை அமைச்சராக எனக்கு பராமரியம் ஆயிடுச்சு. நாம ஒரு அமைச்சராக இருந்தால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், அவர்கள் ரத்தம் சிந்தி இத்தனை வருட காலமாக இந்த கட்சிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள்.
யாரும் வந்து வெளியில இருந்து டொனேஷன் பண்ணியோ கலெக்ஷன் பண்ணியோ எல்லாம் பண்றது இல்ல. காங்கிரஸ் கட்சி வந்து ஒவ்வொரு தொண்டனுடைய சுய வெறுப்பு இல்லாமல் சொந்த உழைப்பினால் வளர்ந்த இயக்கம் தமிழகத்தை பொறுத்தவரையில. எத்தனையோ நீங்க பாருங்க, ஆளுகின்ற ஒரு ஒரு இப்போது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருட காலம் அவர்கள் ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியை காணாமல் போய்விடும். ஆனால் காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டு காலமாக இங்கே வேரூன்றி இருக்கின்றது, எந்த விதமான ஆட்சியில் பங்கே இல்லாமல். அப்படி என்று சொன்னால் காங்கிரஸ் என்று ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அது தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. அது அன்னை சோனியா காந்தியும் இளம் தலைவர் ராகுல் காந்தியும் இருக்கிற வரை இந்த அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். வருகின்ற 2006 சட்டமன்ற தேர்தலில், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில யார் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. விஜய் கொடுக்கிறேன்னு சொல்றாரு சார். விஜய் கூட அதுதான் சொல்றேன், எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 60 தொகுதி, 8 மந்திரி, மற்ற அமைச்சர் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு வந்தோம். அதை யார் கொடுக்குறாங்க? அவங்களோட தான் போனோம். ஏன்னா என்று சொன்னால், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் எதற்காக வரோம்? மக்களுக்காக பொதுநல செய்யறது தானே வரோம். நாங்க ஒண்ணு அதை வாங்கி வச்சுட்டு வீட்டுல போய் உட்கார போறது இல்லையே. கட்சிக்காக உழைத்து 50 வருஷமா உழைக்கிறோம், இன்னமும் உழைச்சிட்டு தானே இருக்கோம். எங்க அப்பா காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அரியணையில் ஏற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தொண்டர்களுடைய கருத்து. சார், இது வரைக்குமே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐயா காமராஜர் பற்றி ஒரு ஊடகவியலாளர் பேசியிருந்தாரு, முக்தார் அப்படின்றவர் பேசியிருந்தாரு. மிகப்பெரிய ஒரு போராட்டமும் ஒரு ஆர்ப்பாட்டமும் எங்கேயும் பண்ண மாதிரியே தெரியல சார். இல்ல எல்லாமே பண்ணாங்க. நானே பண்ணேன். நான் குமரஞ்சாவடியில அங்கே வந்து ரோடு மறியல உட்கார்ந்த. இன்னொரு விஷயம், முக்தார் எல்லாம் வந்து ஒரு பிரஸ் மீடியான்னு சொல்லிக்கிறது வெட்கப்படணும். அதாவது ஒரு 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 முக்தார் வந்து ஒரு கேடு கட்டத்தனமாக ஒரு அப்பழுக்கப்பட்ட ஒரு காமராஜரை, ஒரு தன்னிலமற்ற ஒரு தலைவரை வந்து தரக்குறைவாக இழிவாக பேசியது மிகவும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு யார வேணாலும் கட்சி ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டில் புதுசா யார் ஆரம்பிச்சாலும் உடனடியாக முதல் சொல்ற வார்த்தை என்ன? நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் தான் சொல்லுவாங்க யார் கட்சி ஆரம்பிச்சாலும். ஏன்? அப்போ காமராஜர் ஒரு 9 ஆண்டு காலம் ஒரு மிகச்சிறந்த எந்த விதமான ஊழலற்ற அதிகாரத்தோடு ஆட்சி புரிந்தார். எதுவும் சின்ன இதுவும் 8வது வரை தான் படித்திருந்தார். ஆனால் அவர் ஆற்றிய சாதனைகள் என்ன? எத்தனை அணைகள் கட்டினார்? அதுக்கப்புறம் எத்தனை அணைங்க தமிழ்நாட்டில் கட்டியிருக்காங்க? அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள். அப்போ காங்கிரஸ் கட்சி அணையே ஓட்டை விழுந்துருச்சு. ஐயா காமராஜரோட ஆட்சியில தான் வந்து ஊழல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனதுன்றதையும் அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. அதுக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் பேசின அந்த வீடியோவும் வந்து வெளியிடுறாரு அவரு. இல்ல பிரஸ் ரிப்போர்ட்டரை பொறுத்தவரையிலும் ஜேர்னலிசத்துக்குன்னு ஒரு தரம் இருக்கின்றது. எப்பவுமே வந்து இப்போ இருக்கிற ஜேர்னலிசம்லாம் வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். காமராஜரோட வரலாறை படிச்சாரா? அவர் காமராஜர் பிறந்திருக்கும் போது முக்தார் பிறந்தாரா தெரியாது. காமராஜர் பின்னாடி தான் அவர் பிறந்திருப்பாரு. நானா கூட காமராஜர் காலத்துல பிறக்கல. ஆனா பட் அவரோட வரலாறு எனக்கு தெரியும். அந்த புக்கு படிச்சிருக்கேன். 100 புக்கு. நான் அந்த அளவுக்கு அவங்க எழுதின புக்கு கலைஞர் வெளியிட்டார். டாக்டர் கலைஞர் வெளியிடும் போது ஒரு பெரிய புக்கு. அந்த புக்கு இன்னைக்கும் பொக்கிஷமாக என்னோட வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் கடைசியா இறக்கும் போது காமராஜரோட பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருந்தது? 100 ரூபாய் கூட இல்லையே. அவர் எத்தனை சட்டை போட்டிருந்தாரு? எத்தனை இருந்தது? ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழிவாக பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். திமுக ஏன் சார் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை? இல்ல, அவங்களும் கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஒரு அறிக்கை வந்து போதுமானது, அவ்வளவுதானே காமராஜர் ஐயாவுடைய பலம். இப்ப வந்து சாக்கடை இருக்குன்னா அதுல உருளுகின்ற பன்னி, அங்க வந்து உருளுகின்ற பன்னியிடம் போய் நம்ம சண்டை போட முடியாது. நம்ம அங்க போனோம்னா நம்மளோட வேசி தட்டை தான் அழுக்காகும். அது மாதிரிதான் முக்தாரோட கணக்கு. நீ சாக்கடையில் உருளுகின்ற பன்னியாக தான் நாங்கள் அவரை பண்றோம். அதோட உங்களுக்கு வேற என்ன விமர்சனம்? திமுக வீழ்த்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள்லாம் வந்து இந்த நேரத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, கூட்டணி இருக்கக்கூடிய நீங்க விசிக, கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான கட்சிகள்லாம் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்பது என்பது திமுகக்கு ஒரு நெருக்கத்தை நீங்க கொடுக்குறீங்களா? ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்களா? நெருக்கடின்றதுல இது எங்களுடைய, அதாவது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். ஏன் வாய் இல்லையா காங்கிரஸ்? இல்ல, நாங்க கேட்டிருக்கோம். 2006லயே நாங்க பேசணும். நான் பேசுறேன் சட்டமன்றத்திலே தயாரா இருந்தாரு. ஆனால் சில சக்திகள் அவரை தடுத்து விட்டது. ஆனால் கொடுக்க தயாரா நான் சொன்னேன். ஏற்கனவே 5 மந்திரி அவர் தர தயாரா இருந்தார். அப்போ வந்து அதுல 3வது பேர் என் லிஸ்ட். அறநிலைத்துறையும் என் பேர் இருந்தது. அறநிலைத்துறை அமைச்சராக எனக்கு இது பண்ணிட்டாங்க. வாக்கிங்கு, அப்புறமா வந்து ஸ்பீச்சு, தெரப்பிக்கெல்லாம் ஆள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி நாங்க கரெக்டா பேசுறேன்னா, நடக்கிறேன்னா, எனக்கு உடல்வா கரெக்டா இருக்கா, அந்த டெஸ்ட் லெவலுக்கு வந்துச்சு. காலையில அங்க போலீஸ் ரிப்போர்ட்ல எனக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஆவறீங்க, நாளைக்கு மந்திரியா இருக்கு. அது கடைசி நேரத்துல இப்ப கேட்கக்கூடிய 60 தொகுதிகள் கொடுக்கல அப்படின்னா அடுத்த கட்டம் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும்? தலைமை தான் முடிவு எடுக்க போகுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அடிப்படை தொண்டனுடைய விருப்பம். இந்த நேரத்துல கண்டிப்பாக ஒரு தாயாக இருந்த அன்னை சோனியா காந்தி எங்களுடைய பசியை தீர்ப்பார். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார்.
என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். கண்டிப்பாக எங்க ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறவங்களோட தான் எங்களோட கூட்டணி. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. இது வரை உதயநிதி அடிப்படை ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இளம் பெரியார் அப்படின்ற ஒரு டாபிக் வைரலா போயிட்டு இருக்கு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நான் அதுல எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. அது கூட இருக்கிறவங்க வந்து இப்போ ஒருத்தர் போய் பெரியாருன்னு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் காமராஜர் சொல்லிட்டா அவங்க காமராஜர் பெரியார் ஆயிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு வரலாறு தேவை இல்லையா? அது அவங்களோட விருப்பங்கள். அவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ இவர் கூட என்ன நினைக்கலாம், என்ன ரஜினிகாந்த், என்ன விஜய்னு இவர் நினைக்கலாம். அதுக்காக நான் ஆயிட முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. நம்மளோட அளவு, நம்மளோட உயரம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கூட இருக்கிறவங்க சில உணர்ச்சி வசப்பட்டு அதாவது ஒரு அரசவையில ஒரு கவிஞர்கள் போயிட்டு நிறைய வாரி வழங்கி புழுகு மூட்டையை விடுவார்கள். விட்டாங்களாம் என்ன ஆகும்? உடனே அவங்களுக்கு பண முடிவு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட அவங்க சொல்லிக்கலாம். மறைந்த தலைவர்கள் இப்ப பாரதியை நீங்க எடுத்துக்கலாம், பெரியாரை நீங்க எடுத்துக்கலாம், இவங்களை குறித்து வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசுறது, கண்டனம் தெரிவிக்கிறது ரொம்ப நாகரிகம் இல்லாம முறையில ரெண்டு கட்சியிலுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களை இந்த மாதிரி கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுவும் வந்து அதுக்குரிய நடவடிக்கை முதல்ல வந்து காவல்துறையும் இந்த சமூக வலைதளங்களை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும். இந்த மாதிரி தவறா பதிவிடுறவங்க, அச்சுறுத்தல் படுகின்றபடி விமர்சனம் செய்கிறவர்கள், இவர்களெல்லாம் கைது பண்ணக்கூடிய அளவில் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும். ஒரு சமூகத்தில் சும்மா ஒரு ரூபாய் 2 ரூபாய் இன்டர்நெட் இருந்தா பேஸ்புக்ல வந்து எதை வேணாலும் எழுதிடுறதா, எதை வேணாலும் யூடியூப்ல போட்டுறதா? அதுக்குன்னு ஒரு தராதரம் வேணா. அதனால வந்து அந்த மாதிரி இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் வருங்காலத்துல இந்த மாதிரி வராது. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி.